என்ன சார் இன்னும் தூங்காமல் முழிச்சிட்டு இருக்கீங்க? தூக்கம் வரல. தேங்க்ஸ் ஃபார் த காஃபி. சரிங்க சார். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்ற நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டு கன்னி பொண்ணுக்கு கல்யாண கை கூடி வரப்போகுது. ஜக்கம்மா சொல்றா அவ மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை வீடு தேடி வரப்போறா. அவ மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை வீடு தேடி வரப்போறா. ஹலோ, ரவி, ரவி, என்ன முரளி, என்னாச்சு? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? சீக்கிரம் வா. என்ன சொல்லு. முதல்ல கீழே வா, சொல்றேன். தம்பி பாருங்க தம்பி, இப்படி அநியாயம் பண்ணி வச்சிருக்கானுங்க தம்பி. இந்த அரண்மனைக்கு ஒண்ணுன்னா உசிரியே கொடுக்குறேன்னு சொல்லுவானுங்க. வேலைக்காரனுக்கு மாதிரியா வச்சிருந்தேன், என் கூட பிறந்த பொறப்பா வச்சிருந்தப்பா. விட மாட்டேன் தம்பி, விட மாட்டேன். இவனுங்களை கொண்டவனுங்களா நான் சும்மா விட மாட்டேன். எங்கேயோ கொண்டுட்டு உனத்தை இங்க வந்து போட்டிருக்காரு. பெரியவர, நேத்து அரண்மனை பக்கம் குறி சொல்ல வந்தது யாரு? அரண்மனைக்கு போனது சங்கிலி இல்ல. சங்கிலி, உன தேடி அரண்மனையில இருந்து ஆள் வந்திருக்கடா. அரண்மனையில இருந்தா ஏடா வர்ற? சார் 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 எனக்கு எது தெரியாது, விட்டுருங்க சார். உண்மையை சொல்லு. அரண்மனையில என்ன பார்த்த? எதுக்காக பயந்து ஓடுன? சார் அந்த அரண்மனையில் யாரும் இருக்காதீங்க சார், உடனே காலி பண்ணுறேங்க சார், இல்லைன்னா எல்லாரும் உயிருக்கு ஆபத்து. என்னையா சொல்ற? அந்த அரண்மனையில் ஒருத்தர் உடம்புல ஆவி புகுந்துருக்கு சார். ஜக்கம்மா சத்தியமா சொல்கிறேன், அது என் கண்ணால் பார்த்தேன் சார். நேற்று ராத்திரி அரண்மனைக்கு வந்தப்ப பறக்குது இந்த வீட்டு கன்னி பொண்ணுக்கு கல்யாண கை கூடி காப்பா பறக்குது ஜக்கா. அது ஒரு ஆள் ஆவேசமா கொலை பண்றதை என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் சார்.
அது யாருன்னு ஒரு நாள் அடையாளம் காட்ட முடியுமா? அது அது கஷ்டம் சார். ஆனால் அந்த ஆவி புகுந்து இருக்குது ஒரு பொண்ணோட உடம்புல சார். அது சாதாரண ஆவியாக எனக்கு தெரியல சார். ரொம்ப உக்கிரமாக இருந்தது. அதோட ஆவேசம் தெரிஞ்ச மாதிரியே தெரியல. வாங்கிங்க சார். சார் இந்த முட்டை ஒரு மண்டலத்துக்கு சுடுகாட்டில் வச்சு பூஜை பண்ண முட்டை சார். இதை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. அந்த ஆவி யார் உடம்புல இருக்குதோ இந்த முட்டையை காட்டி கொடுத்துறோம் சார். இல்லை இது சார் யோசிக்காதீங்க சார். அது இன்னும் எத்தனை பேர் காவாங்க போகுதோ. ஏற்கனவே 3 பேர் கொண்டு இருக்கு. உடனே கிளம்புங்க சார். அங்க என்னமோ இருக்கு. இங்க யாரோ நின்ன மாதிரி இருக்குது. வாங்கிங்க சார். இந்த உலகத்தில் நமக்கு மேல நிறைய சக்திங்க இருக்கு. நம்புங்க சார். நாங்கள் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே சமயக்காரன் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டு தான் சொன்னாங்க. டிரைவர் கூட எங்கேயோ குடிச்சிட்டு படுத்துருக்கான்னு தான் நினச்சோம். வேலைக்காரன் நேற்று நைட்டு கூட பார்த்தோம். இதெல்லாம் எங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கு இன்ஸ்பெக்டர். வீட்டில் இருக்கவங்களாம் வர சொல்லுங்க, தனித்தனியாக விசாரிக்கணும். எங்களை சந்தேகப்படுறீங்களா? தோ வக்கீலே வந்துட்டாரு, அவரே கேளுங்க. இது போலீஸ் ப்ரொசீஜர்ப்பா, நம்ம கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். என்ன வெள்ளை பூண்டு நீல்ரா
அழுகு துணியில எங்கடா கிளம்பிட்ட? ஆத்துக்கா? ஆத்துக்கா பாஸ், இந்த வீட்டுல இருந்த 3 பேரை எவனோ கொலை பண்ணி ஆத்துல தூக்கி போட்டிருக்கான். பின்ன போனதை ஆத்துல போடாம வீட்டு வாசலடா போடுவாங்க. ஐயோ, செத்து போன 3 பேர் இந்த வீட்டுல வேலை செஞ்சவன். மீதி இருக்கிறது நீங்களும் நானும் மட்டும்தான். டேய், அவங்களாம் ஒரிஜினல் வேலைக்காரங்கடா, நம்ம டூப்ளிகேட். அது நமக்கு தெரியும், கொலைகாரனுக்கு தெரியுமா? இந்த பார், இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் வீட்டை விட்டு யாரும் வெளியே போக கூடாதுன்னு போலீஸ் சொல்லியிருக்கு. அதனால தான் மொத்த குடும்பமும் வீட்டுக்குள்ள அடை காத்துன்னு இருக்கானுங்க. இப்போ நம்ம வெளியே போனோம், போலீஸுக்கு நம்ம மேல டவுட் வரும். போடா உள்ள. ஏன் சார், ஆவியோட பேர் செல்விதான் உறுதியா நம்புறீங்களா? ஆமா, அந்த வேலைக்காரி குழந்தை எப்பவுமே செல்வி அக்கான்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். வா, ட்ரை பண்ணி பார்ப்போம். அம்மா இருமா யோ பிடியா. ஏங்க ஊரே கூடி நிக்குது, இன்னும் எவ்வளவு நேரங்க ஆகும்? 3 பாடி சார், நீங்க அவசரப்பட்டீங்கனால என்னால சீக்கிரமா முடிக்க முடியாது. ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. எப்பா, செல்விங்கிற பொண்ணை பத்தி கேட்டேன் இல்லையா? போலீஸ் ரெக்கார்ட் ஃபுல்லா நான் தேடி பார்த்துட்டேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி செல்விங்கிற பொண்ணு கோவில் நகையெல்லாம் திருடிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான். எங்க தேடியும் ஆள் கிடைக்கல. இதுதான் அவளை பத்தி கிடைச்ச இன்ஃபர்மேஷன். அந்த பொண்ணை ஆமா தம்பி, நீங்க எதுக்கு செல்வியை பத்தி விசாரிக்கிறீங்க? இல்ல, கிராமத்துல 3 கொலை விழுந்திருக்கு. அதான் ஏற்கனவே அந்த crime- யார் இந்த பூசாரி வீட்டு செல்வியா? அவதான் ஊர் மானத்தை வாங்கிட்டா. அவளை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? சார்,